சிம்பிள் லேமன் டேர்ம்ல குபர்னெட்டிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்ல ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கு கண்டெய்னர் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. அது என்ன கண்டெய்னர்? ஒரு சாஃப்ட்வேர் கோடு, அதற்கு தேவையான லைப்ரரிஸ் அண்ட் செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பண்டில் பண்ணி உருவாக்கின ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் தான் கண்டெய்னர். சரிங்களா? இந்த கண்டெய்னரை ஆர்கெஸ்ட்ரேட் பண்றதுக்கு உதவக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் குபர்னெட்டிஸ். அதாவது குபர்னெட்டிஸ் அப்படிங்கிறது கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம். அது என்ன ஆர்கெஸ்ட்ரேஷன்? நம்மளுடைய ஊர் சைடில் வந்து மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிறது நடக்கும். ஒரு மியூசிக் டைரக்டர் இருப்பார். அவருக்கு கீழே வயலின் ப்ளே பண்ணுறவர், கிட்டார் ப்ளே பண்ணுறவர், மியூசிக் ப்ளே பண்ணுறவர், இப்படி எல்லாருமே இருப்பாங்க. இந்த மியூசிக் டைரக்டர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதற்கு அடிப்படையில் தான் அவருக்கு கீழே இயங்கக்கூடிய அனைத்து ஆர்டிஸ்ட்டும் கரெக்டாக ப்ளே பண்ணுவாங்க. அப்போனா தான் அந்த ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிறது கரெக்டாக நடக்கும். அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஒரே ஒரு கண்டெய்னர்ல ரன் ஆகும்போது எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது. சரிங்களா? அந்த கண்டெய்னரை மானிட்டர் பண்றது, அந்த கண்டெய்னருக்கு என்னென்ன செட்டிங்ஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். பட் இன்கேஸ் அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கு 1000 கண்டெய்னர் தேவைப்படுது. அப்ப அந்த 1000 கண்டெய்னரை எப்படி மானிட்டர் பண்றது? எந்த கண்டெய்னர் எங்க ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை எங்க சேவ் பண்ணி வைக்கிறது? இன்கேஸ் ஒரு கண்டெய்னர் ஃபெயில் ஆச்சுன்னா, அதாவது அன்ஹெல்தி ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா, எந்த கண்டெய்னர் அன்ஹெல்தி ஸ்டேட்டுக்கு போயிருக்கு, அதை எப்படி ஹெல்த்திக்கு திரும்ப கொண்டு வர்றது அப்படிங்கிற எல்லா ஆர்கெஸ்ட்ரேஷன் வேலையுமே பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குபர்னெட்டிஸ். சரிங்களா?